இந்த பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வோடு வாழ்கிறேன். இந்த உலகத்துல யாரையுமே நம்பி ஒரு மூமின் வாழ மாட்டான். அல்லாஹ்வின் மீது மட்டும் அவனுடைய நம்பிக்கையை வைத்திருப்பான். எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்பான். அல்லாஹ்வோடு அவன் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கி கொண்டிருக்க வேண்டும். அதே மாதிரி கையேந்தி கேட்டு 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 நீங்க ஒவ்வொரு தடவையும் கையை அவன் பால் உயர்த்துகின்ற பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நீங்க கேட்டது கிடைக்கிறதோ இல்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்பதால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். நம்முடைய இலக்கு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வது அல்ல, நம்முடைய இலக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. நாம் கேட்பதனால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான் என்றால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கேட்கின்ற விடையும் அந்த நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் நான் கேட்பதை விட பல கோடி மடங்கு சிறந்தது. குறித்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் தருவான். அது உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக. பிரார்த்தனை கேட்ட நேரத்தில் அது உங்களுக்கு தெரியாது அது கிடைக்குமா கிடைக்காதா என்று. கேட்பது எங்களுடைய கடமை. தருவான். அது எப்பொழுது தருவான், எப்படி தர வேண்டும், எந்த கோணத்தில் தர வேண்டும், எந்த இடத்தில் தர வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எதை தந்தால் உங்களுக்கு பொருத்தம் என்பதெல்லாம் அது எமக்கு தெரியாது. இன்றைக்கு சரியா படுறது நாளைக்கு பிழையாப்படும். இன்றைக்கு சரியா படுறது எங்களுக்கு நாளைக்கு பிழையாப்படும். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இன்றைக்கு உனக்கு இது சரியா பிழையா, நாளைக்கு அது உனக்கு சரியா பிழையா. என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையோடு வாழுகின்ற மனிதன் அந்த அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்ற அந்த பகுதியிலே அவன் பொடுபோக்காக இருக்க மாட்டான்.